இந்த காலை வேளையிலே சிலுவை நிழலிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் தொடர்ச்சியாக தியானிக்கிற உம்முடைய வார்த்தைகளும் அதற்கு மனித வாழ்வின் மறுமொழியும் மெய்யாகவே இந்த 2 நாட்களிலே இந்த உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள அருள்தார். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மோசே மோசே, கடவுளுடைய இந்த குரல், கடவுளுடைய குரல் எதிர்பாராத வகையிலே எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடும். கர்த்தர் அப்படி பேசக்கூடும். யார் மூலமாக வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையின் மூலமாக வேண்டுமானாலும் கர்த்தர் பேசுவார். எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வும் அதற்கு அவசியம் கிடையாது. கடவுள் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் யார் மூலமாக வேண்டுமானாலும் பேசுகிறவர். முதலாவதாக இந்த குரல் வெளிப்பட காரணம் என்ன, பின்னணியை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு பெரிய கூக்குரலுக்கு கடவுளுடைய மறுமொழி, ரெஸ்பான்ஸ், அதுதான் இந்த குரல். விடுதலை யாத்திரையாகமம் 2ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியம். அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் மக்கள் எழுப்பின அந்த சத்தத்திற்கு கடவுள் இங்கே இன்னொரு குரலை கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுகிற கடவுள். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நாம் அவரிடத்திலே எத்தனையோ வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை வைக்க முடியும். இவையெல்லாம் ஒரு வழியிலே பயணிக்கிற ஒன்று என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இங்கே வந்து அமர மாட்டோம். அது இருவழி பயணம். நான் கேட்க, அவர் அதற்கு மறுமொழி சொல்ல, நான் எதையோ ஒன்றை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடினாலே தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுகிற கடவுள். நான் எதை அவரிடத்தில் பேசினாலும், நான் எதை அவரிடத்தில் கேட்டாலும் அதற்கு மாறுத்தம் சொல்லுகிற கடவுள். திருமறையிலே சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம், நான் அடிக்கடி இதை என்னுடைய அருளுரைகளிலே நான் குறிப்பிடுகிற ஒரு பகுதி. 34ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வாக்கியம், நான் கர்த்தரை தேடினேன். 5ஆம் திருவாக்கியம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. 6ஆம் வாக்கியம், இந்த ஏழை கூப்பிட்டான். இது மக்களிடத்திலிருந்து வந்த ஒரு கோரிக்கை, கேள்வி, ஜெபம், மன்றாட்டு. அதற்கு கடவுளுடைய மறுமொழி 4ஆம் வாக்கியத்தில், எனக்கு செவி கொடுத்து. 5ஆம் வாக்கியத்திலே பிரகாசம் அடைந்தார்கள். 6ஆம் வாக்கியத்திலே கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ரெஸ்பாண்ட் பண்ணுகிற கடவுள். இங்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஒடுக்கப்பட்ட பொழுது அவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அந்த சத்தம் அவருடைய சமூகத்திலே எட்டிட்டு கடவுள் அதற்கு இங்கே மறுமொழி கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த கடவுளுடைய மறுமொழி என்பது எப்படி இவர்களுடைய வாழ்விலே வெளிப்பட்டது என்று சொன்னால், பல வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரால் ஒடுக்கப்பட்ட பின் உதவிக்காக கடவுளை நோக்கி கூக்குரலிட்டார்கள். மக்கள் கடவுளை நோக்கி திரும்பியதும் கடவுள் அவர்கள் பக்கம் திரும்புகிறார். எப்பொழுது மக்கள் கடவுள் பக்கம் திரும்புகிறார்களோ அப்பொழுது கடவுள் மக்கள் பக்கம் திரும்புகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். ஏனென்றால் ஒருவேளை பலர் எகிப்திய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வந்திருக்க வேண்டும். இந்த மக்கள் எகிப்திய தெய்வங்களை வணங்கி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றையெல்லாம் விட்டு இப்பொழுது கடவுளத்திலே அவர்கள் திரும்புகிறார்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நீங்கள் அங்கே இருந்தபொழுது அந்நிய தேவர்களை நீங்கள் சேவித்தீர்கள்,
அவற்றையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் என்று யோசுவா இங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே மக்கள் இப்பொழுது கடவுளத்தை திரும்புகிறார்கள், கடவுள் அவர்கள் பக்கம் திரும்புகிறதை நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக, இந்த அழைப்பின் குரலை பெற்றது யார்? குழந்தையாக இருக்கிற பொழுதே அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அழைப்புக்காக தப்புவிக்கப்பட்ட குழந்தை. தப்புவிக்கப்பட்ட பின் அது வளர்ந்த இடம், எகிப்திலிருந்து அடிமைகளை விடுவிக்கும் தலைவனை எகிப்திய மன்னனே வளர்த்ததின் மூலமாக அவருக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதின் பயிற்சியை கடவுள் அங்கே கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த மோசே தான் எகிப்தின் அடிமைத்தன வீட்டின் மக்களை விடுவிக்கப் போகிறார் என்பதை முன்குறித்த கடவுள் அதற்குரிய பயிற்சியை கொடுப்பதற்காக அவன் பார்வோனுடைய இல்லத்திலேயே வளர்க்கப்படுகிறான். எப்படியெல்லாம் இந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதற்கான பயிற்சிகளை எல்லாம் கடவுள் மிக நேர்த்தியாக பார்வோனின் அரண்மனையிலேயே கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். 2ஆம் அத்தியாயம் 5 முதல் 10 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் அதை காண்கின்றோம். கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். தன்னை பகைப்பவனையும் தன் திட்டங்களை நிறைவேற்ற ஞானமாக பயன்படுத்துகிறதை கடவுள் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யார் கடவுளை பகைத்தானோ அவனிடத்திலேயே தான் யாரை கொண்டு இந்த மக்களை விடுவிக்கப் போகிறாரோ அவனை அங்கே வைத்து கடவுளை பயிற்றுவிக்கிறதை நம்மால் காண முடிகிறது. சாத்தானின் திட்டம் அங்கே தோல்வி அடைந்தது. 3ஆம் அத்தியாயத்தின் முதல் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வைத்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பட்டம் வந்தான். அரண்மனையில் இருந்தவன் மாமனிடத்தில் சென்றவன் இப்பொழுது கடவுள் பேசுவதற்காக ஆயத்தப்படுத்திய இடத்திற்கு அங்கே கொண்டு வரப்படுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் அவனை மிக நேர்த்தியாக பயிற்றுவித்த பிறகு அவனோடு பேச கடவுள் முற்படுகிறார். எனவே இந்த அழைப்பின் குரலை பெற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் மோசே இந்த அழைப்பின் குரலை பெற்றுக்கொள்கிறார். மோசே மோசே என்று கடவுள் அழைக்கிறதை நாம் காணுகின்றோம். இதற்கு மோசேயை கடவுள் ஆயத்தப்படுத்துகிற வண்ணமாக எதையெல்லாம் செய்தார் என்று சொன்னால் கடவுளோடு தனிமையாக உறவாடுதல். இன்றைக்கு சிலுவை நிழலிலே அன்பரின் பாதத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். கடவுள் எதையோ ஒன்றை நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுளோடு தனிமையிலே உறவாடுவது என்பது கடவுள் எதிர்பார்க்கிற ஒன்று. இங்கே பாலை நிலத்திலே ஆடுகளை மேய்த்து பல கஷ்டங்களை அனுபவித்ததிலே 40 ஆண்டுகள் கடுமையான பயிற்சியை மோசே பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்விலையும் ஒருவேளை மிக கடினமான பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். அவையெல்லாம் கடவுள் நம்மை பயிற்றுவிக்கிற காலங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் கசப்பான நாட்களாக அல்ல, கடவுள் ஒருவேளை எதையோ ஒரு செய்தியை அதன் வழியாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். நம்மை பயிற்றுவிப்பதற்காகவே அவைகளெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கலாம் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை, தாழ்மை போன்ற பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு மோசே அங்கே பயிற்றுவிக்கப்பட்டான். நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருகிற பொழுது கடவுள் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் இப்படிப்பட்ட ஆயத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் வழியே உணர்ந்து கொள்கின்றோம். உங்களுக்கு மிக நன்றாக தெரியும், மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் திருமறையிலே ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை உங்களுக்கு இப்பொழுது அதை ஒப்பிட்டு காட்டி ஒரு சில குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். மோசேயின் ஊழியம் சில வகைகளிலே ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தின் நிழலாட்டமாய் அமைந்ததை நம்மால் காண முடியும். மோசேயும் இயேசுவும் குழந்தைகளாய் இருக்கிற பொழுதே கொல்லப்படுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்திலே ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடினான். யாத்திராகமம் 1ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே எகிப்து ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது ஆண் பிள்ளையானால் அங்கேயே கொண்டு போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே பிறப்பின் பொழுதே மோசேயும் இயேசுவும் கொல்லுவதற்கு வகை தேடப்பட்டார்கள். மோசேயும் இயேசுவும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்க உன் நடுவிலே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியம் மீண்டுமாக அதே உபாகமம் 18:15 இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. மோசேயுக்கும் அதுதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுதான். மோசேயும் இயேசுவும் தீர்க்கதரிசிகளாக திருமறையிலே படம் பிடித்து காட்டப்படுகிறார்கள்.
ஆசாரியர்களாக மோசேயும் இயேசுவும் ஆசாரியர்களாக திருமறையிலே குறிப்பிடப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. சங்கீதம் 99:6 அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் என்று நாம் அங்கே காணுகிறோம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியத்திலே இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மோசேயும் இயேசுவும் ஆசாரியர்களாக ராஜாவாக உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அத்தியாயம் 4, 5 வாக்கியங்களிலே மோசே ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கள் கூடின பொழுது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 2ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மோசேயும் இயேசுவும் ராஜாவாக சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் காணுகின்றோம். மேய்ப்பர்களாக மோசேயும் இயேசுவும் மேய்ப்பர்களாக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். யாத்திராகமம் 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் இப்பொழுது நாம் படிக்க கேட்டோம். மோசே எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அத்தியாயம் 11 முதல் 14 வரை உள்ள வாக்கியங்களில் படிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். இயேசுவும் மோசேயும் மேய்ப்பர்களாக இருவரும் கடவுளுடைய மக்களோடு துன்பங்களை அனுபவித்தவர்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியம். நான் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வாக்கியங்கள். மோசே பெரியவனான பொழுது தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். கடவுளுடைய மக்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்ட மோசே. தீத்து 2ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியம். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இருவரும் மக்களுக்காக மக்களுடைய துன்பங்களிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள். அடிமைத்தனத்திலிருந்த மக்களை மீட்டவர்கள். மோசேயும் இயேசுவும் அடிமைத்தனத்திலிருந்த மக்களை மீட்டவர்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அத்தியாயம் 35ஆம் வாக்கியம். மோசேயை தானே தலைவனாகவும் மீட்பனாகவும் கடவுள் அனுப்பினார். மத்திய 1ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மோசேயும் இயேசுவும் கடவுளுடைய மக்களை ரட்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். உடன்படிக்கையை செய்தவர்கள். மோசேயும் இயேசுவும் உடன்படிக்கையை கொண்டு வந்தவர்கள். யாத்திராகமம் 19ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்திலே இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் அது மோசேயின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. எபிரேயர் 8ஆம் அத்தியாயம் 5 முதல் 13 வரை உள்ள வாக்கியங்கள். 13ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், கிறிஸ்துவின் வழியாக புதிய உடன்படிக்கை. எனவே மோசேயும் இயேசுவும் திருமறையிலே ஒரே விதமான ஊழியத்தை செய்ததாக நிழலாட்டமாக காணப்படுகிறது. இந்த அழைப்பு யாருக்கு என்று சொன்னால் மோசேக்கு. மூன்றாவதாக அழைப்பின் குரலை பெற்ற இடம். மோசேக்கு கடவுள் முதலில் தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சிலுவின் அடியில் அமர்ந்திருக்கிறோம். ஒன்றை நிச்சயமாக நாம் உணர வேண்டும். ஒரு இடமாக அல்ல, கடவுளுடைய பரிசுத்தத்தை உணர்கிற இடம் என்பதை நாம் உணர வேண்டும். கடவுளுடைய பரிசுத்தத்தை உணர்வதற்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே மோசே முதலாவதாக உணர்வது எது என்று சொன்னால் கடவுளுடைய பரிசுத்தத்தை உணர்ந்தான். பரிசுத்தம் என்பது பாவத்தை விட்டும் எல்லா தீமைகளை விட்டும் விலகி இருந்தாலும் நீதிக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒன்றுதான் நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்தம் என்பது. மோசே தான் சேவிக்கும் கடவுள் மகா பரிசுத்தமுள்ளவர் என்பதை எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டி இருந்தது. எனவேதான் கடவுள் ஓரேபிலே எரிகிற முச்செடியிலே கடவுள் தன்னுடைய பரிசுத்தத்தை அங்கே மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். மோசே கிட்ட கடவுள் சொன்னது என்னது? உன்னுடைய அங்கே அவைகளை கழற்றி போடு என்று சொல்வதன் வழியாய் இவர் மகா பரிசுத்தர் என்பதை மோசே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். நம்ம கூட தான் செய்கிறோம். செப்பலையும் ஷூஸும் எங்கே போட்டுறோம்? செப்பலையும் ஷூஸ் எங்கே போட்டுறோம்? சர்ச்சுக்கு வெளியே போட்டுறோம். அப்படியே சில நேரங்களில் போட்டு வந்தாலும் ஆல்டர்கிட்ட வரும்போது என்ன பண்ணிடுறோம்? கழற்றி வைத்து விடுகிறோம். பரிசுத்தமாக வர வேண்டும் என்பதற்காக ஷூஸை செப்பலை கழட்டி வச்சுட்டு மற்ற எல்லா அசுத்தங்களோடும் ஆலயத்திற்குள்ளே வருகிறோம். இதுதான் நம்முடைய பரிசுத்தம். ஆனால் கடவுள் மோசேயிடத்தில் உன்னுடைய பாதரட்சிகளை கழற்றி போடு என்று சொன்னது பாதரட்சிகளை கழற்றி போட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இவன் கடவுளுக்கு வேண்டும், கடவுளுடைய கரத்திலே பயன்பட வேண்டும், இந்த அழைப்புக்கு பாத்திரமானாக இருக்க வேண்டும் என்பதற்காக
தன்னுடைய பரிசுத்தத்தை மோசே உணர வேண்டும் என்பதற்காக அங்கே சொல்லப்பட்ட வாக்கியங்கள். இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்தில் வருகிற பொழுது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மோசே மோசே என்ற குரல் அவ்வளவு சாதாரணமாக வெளிப்படவில்லை. கடவுளின் குரலும் மனிதனின் வாழ்வும். இன்றைக்கு இந்த கடவுளுடைய குரல் வழியாக மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளின் மக்களுக்காக இந்த குரல், கடவுளின் மக்களுக்காக, கடவுளின் இரக்கத்தை பெற்றவர்களுக்காக இந்த குரல் வெளிப்படுகிறது. எனவே நாம் அதற்கு என்ன மாறுத்தரம் சொல்ல போகிறோம்? கடவுள் நாம் பேசுகிற பொழுது உடனடியாக மாறுத்தரம் செய்கிற கடவுள். நாம் படித்தோம் யாத்திராகமம் 2ஆம் அத்தியாயத்தில் அவர்கள் கூக்குரலை கேட்டார், உடனே தான் மோசேயை அழைக்கிறார். 34ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம், யார் அவரை கூப்பிடுகிறார்களோ, அழைக்கிறார்களோ, தேடினார்களோ அப்பொழுது மாறுத்தரம் சொல்லுகிற கடவுள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு மாறுத்தரம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு சிறிய குறிப்பை நான் இங்கே சொல்கிறேன். நாம் அநேக நேரங்களிலே கடவுளுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது மாறுத்தரம் சொல்வதற்கு சில நொண்டி சாக்குகளை சொல்லி தட்ட கழித்து விடுகின்றோம். அதை யாரு செஞ்சது? யாரு செஞ்சார்? மோசேயும் செஞ்சார். அவரும் லேம் எக்ஸ்கியூஸ், ரொம்ப சாதாரண நொண்டி சாக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே காணுகின்றோம். 3ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியத்தில் நான் யார் கடவுளே என்று சொல்லுகிறான். ஐ ஹாவ் நோ எபிலிட்டி, நான் யார் கடவுளே என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். 3ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் அவர்கள் என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஐ ஹாவ் நோ மெசேஜ் மோசே சொல்லுகிறார். 4ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஐ ஹாவ் நோ அத்தாரிட்டி. 4ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்தில் எனக்கு பேச்சுத்திறன் கிடையாது, நாவன்மை எனக்கு கிடையாது என்று மோசே சொல்கிறார். ஐ ஹாவ் நோ எலக்வன்ஸ். 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் எனக்கு இதில் எந்த விதமான பற்று கிடையாது, எனக்கு இதில் விருப்பம் கிடையாது என்று மோசே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ஐ ஹாவ் நோ இன்க்ளினேஷன், எனக்கு இதில் விருப்பம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை மோசே அங்கே அடுக்கிக் கொண்டே போகிறதை நாம் காணுகின்றோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? யார் தான் கூட்டு வர போகிறது? மோசே தான் கூட்டு வர போகிறார். அதில் சேஞ்சே கிடையாது. ஒருவேளை மோசே அங்கே இப்படிப்பட்ட நொண்டி சாக்குகளை சொல்லலாம், ஆனால் கடவுள் யாரை தான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? மோசேயை தான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் யார் முன்குறித்து விட்டது? கடவுள் முன்குறித்து விட்டார். உங்களையும் என்னையும் கடவுள் முன்குறித்து விட்டார். நாம் வைக்கப்பட்டு இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வாழ கடவுள் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த லிந்து காலத்திலே கொடுக்கப்படுகிற அழைப்பிற்கு நொண்டி சாக்கு சொல்லுகிறவர்களாக அல்ல, நாம் அதற்கு ஆம் என்று மாறுத்தரம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே சிலுவையின் நிழலிலே அமர்ந்திருக்கிற பொழுது நாம் அவருக்கு என்ன மாறுத்தரம் சொல்ல போகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மோசே மோசே என்கிற கடவுளுடைய குரல் வெறுமனே அழைக்கின்ற குரல் மட்டுமல்ல, நம்மை ஆற்றல் படுத்தி அனுப்புகிற குரல். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருப்பது எதனாலே என்று சொன்னால், சிலுவையிலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற பலத்தை, ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்வதற்காக. மோசே அங்கே பரிசுத்த பருவத்திலே அழைக்கப்பட்டது. அங்கெல்லாம் கூப்பிடாமே என்ன பண்ணியிருக்கலாம்? மோசே அனுப்பிச்சிருக்கலாம். இந்த பரிசுத்த கடவுள், கடவுளுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு முறை, மீண்டுமாக ஒரு முறை அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே நாம் ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இங்கே ஆற்றல் படுத்தப்படுகிறோம், அனுப்பப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மோசேனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை நீங்கள் மறுபடியும் ஒரு விசை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஓட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வித்தியாசமான ஒன்று. எந்த சூழலிலிருந்து மோசேயை கடவுள் அனுப்பினார் என்று பார்த்தால், பிறக்கிற பொழுதே கொல்லப்பட வேண்டும், ஆனால் அந்த குழந்தை தப்பியது. நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்டது, குழந்தை காப்பாற்றப்பட்டது. பார்வோனின் குமாரத்தி இந்த குழந்தையை தத்து எடுத்தது. பெற்ற தாயே இந்த குழந்தையை வளர்த்தெடுத்தது. அரண்மனையிலே தலைமைத்துவத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொண்டது. வனாந்தரத்திலே பொறுமையையும் வாழ்வின் சூழலையும் இந்த குழந்தை கற்றுக்கொண்டது. சீனாய் அடிவாரத்திலே பரிசுத்தத்தை இந்த குழந்தை உணர்ந்து கொண்டது. படிப்படியாக கடவுள் ஆயத்தப்படுத்துகிறது நம்மால் இங்கே காண முடிகிறது. மோசே மோசே என்கிற 2 வார்த்தைகளிலே அடங்கிய அழைப்பு அல்ல, இதற்கு பின்னால் கடவுளுடைய பெரிய திட்டம் அங்கே அடங்கி இருக்கிறதை நீங்களும் நானும் உணர வேண்டும்.
இந்த லெந்து காலத்திலே இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. தனித்தனியே பெயர் சொல்லி இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய கரங்களிலே பயன்படுவதற்கு நீங்களும் நானும் அவருக்கு வேண்டும். என்ன வச்சிருக்கிற உன் கையில்? உங்களை கேட்கல, கடவுள் மோசே கிட்ட கேட்டார், என்ன வச்சிருக்கிற? மெய்ப்பன் என்ன வச்சிருப்பான்? ஒரு கோல் வச்சிருப்பான். இந்த ஒரு கோல் தான் இருக்கிறது, போதும். உன் கையில் இருப்பது போதும். அந்த கோலை கீழே போடு. என்னவாச்சு? மெய்ப்பனின் கையிலே வைத்திருந்த கோல் பாம்பாக மாறியது, மீண்டும் கோலாக மாறியது. தன்னுடைய கை தொழுநோய் கண்டது, மீண்டும் இயல்பாக மாறியது. கடவுள் அங்கே ஒரு சிறிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து மோசையை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். சிலுவை நிழலிலே ஒரு மனிதனை அழைத்த குரல் அல்ல, மக்களினத்தை விடுவிப்பதற்கான குரலாக அது அமைந்திருக்கிறது. இந்த லெந்து காலத்திலே ஒன்றை நாம் உணர வேண்டும். இன்னும் பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள், இந்த மக்களுக்காக உங்களையும் என்னையும் கடவுள் அழைக்கிறார். அதை அப்படி செல்வதற்கு நீங்களும் நானும் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிற இடம்தான் இந்த சிலுவையின் நிழலிலே அமர்ந்திருக்கிற இந்த இடம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த லெந்து நாட்கள் கடவுள் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் என்பதை நாம் உணருவோம். கடவுள் தாமின் திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.